ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த இச்சையான உலகத்தில் தேவையில்லாத சுற்றுலாத்தலங்கள், தேவையில்லாத ட்ரிப் பயணங்களை பற்றி நீங்கள் யூடியூப் தளங்களில் பார்த்துருக்கலாம், இல்லை பயணம் செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சேலம் மாவட்டம் பீஸ் அசம்பிளி சர்ச்சோட பாஸ்டர் நோவா பிரைட் மற்றும் பாஸ்டர் அம்மா சாந்தி போஸ்கோ ஒரு புதுவித ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது தமிழ் மொழியில் பைபிள் முதலில் அச்சடிக்கப்பட்ட அந்த இடமான மயிலாடுதுறை தரகம்பாடி அப்படிங்கிற இடத்துக்கு எங்களுக்கு ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போயிருந்தார். அதை பற்றி ஒரு vlog மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் சபையில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 3 பஸ் பக்கம் புக் பண்ணியிருந்தோம். 3 பஸ்லேயும் லீட் பண்ணுறதுக்கு டிவிஷன் லீடர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருந்தோம். டேப்லெட்ஸ், அப்புறம் வாமிட் சென்சேஷன், ஹெட்டேக்லாம் டேப்லெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பாஸ்டர் நோவா பிரைட். நாங்கள் சேலம்லேருந்து மயிலாடுதுறை தரகம்பாடி ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 5 5.5 ஹவர்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. அங்கே போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் தரகம்பாடியை நாங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே ப்ரேயர் ஹால் ஒன்று பார்த்தோம். அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் போய் ப்ரேயர் ஹாலை ரீச் பண்ண உடனே எங்கள் சர்ச்சோட ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் பாஸ்டர் அம்மா ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போதும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது எங்கள் பாஸ்டர் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட லக்கேஜில் இந்த ப்ரேயர் ஹால்லே வச்சுட்டு நாங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பியும் இந்த சர்ச்சில் அசம்பிள் ஆனோம். சபையார் எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்குள்ளே சபையில் வாலிபர்கள் எல்லோரும் எங்களுக்கு மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பரிமாறதுக்கான ஒரு வழிவகுத்து தந்தாங்க. அதுக்குள்ளே அங்கே இருக்க குட்டி பிள்ளைங்களாம் அங்கே இருக்க பார்க் மாதிரி இருக்கும், அங்கே எல்லாம் விளாண்டுட்டு. அதுக்கப்புறம் மார்னிங் பொங்கல் மற்றும் இட்லி, நல்லா சுவையான இட்லி சூடாக எங்களுக்கு அங்கேயே நாங்கள் ஆள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே கரெக்டான டைமுக்கு எங்களுக்கு டிஃபன் ரிசீவ் ஆனிச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தெம்பா, ஏன்னா இந்த ட்ராவல் நம்ம ட்ரிப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு எனர்ஜி வேணும். அதனால் எங்கள் பாஸ்டர் ஆல்ரெடி டிஃபன் அண்ட் லஞ்ச் இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. டிஃபன் அண்ட் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோம். அதுக்குள்ளே எங்கள் சர்ச்சு சபையார் எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாஸ்டர் அம்மா சாந்தி போஸ்கோ அப்புறம் பாஸ்டர் நோவா பிரைட் அரேஞ்ச் பண்ண இந்த ட்ரிப்பு மூலயமா சபையில் இருக்க மக்கள் எல்லோரும் ஒருத்தவங்க அன்பை பரிமாறி ஒரே குடும்பமாக இணைஞ்சு வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை வகுத்து தந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்டர் மற்றும் பாஸ்டர் அம்மா கூட எங்களுக்கு இருக்கிற ஒரு அந்யூன்யமும் இது மூலயமா பெருகிருச்சுன்னு சொல்லலாம். அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நெக்ஸ்ட்டு தரகம்பாடியில் இருக்கிற அந்த இயற்கை சூழல் எங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அங்கே இருக்கிற இயற்கையான சூழ்நிலை மிகுந்த இடங்களில் நாங்கள் இன்னும் ஃபோட்டோஷூட் பார்ப்போம். ஒரு ஆராதனை பாடல்கள்லாம் பாடி அங்கே கொஞ்சம் ஜபிச்சு இருக்கிற சபையார் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு வீடியோ ஷூட் அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். சரி, இயற்கை சூழியல் மிகுந்த இந்த இடத்துல கர்த்தருக்காக தேவனுக்காக ஒரு ஆராதனை பாடல் பாடும்போது சபையில் இருக்க அந்த அதிகமாக சிரிக்காத ஆட்கள் கூட இங்கே ரொம்ப மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு அதை என்ஜாய் பண்ணி சிரித்த முகத்தோட ஆராதனை பாடல்களை பாடினதை எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு. கூடவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட் ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் சபையில் எல்லாம் அசம்பிள் ஆனோம். அங்கே சின்ன ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டுகள், அதாவது வேதாகமம் சம்மந்தமான விளையாட்டுகள்லாம் விளையாண்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மதிய உணவு எங்களுக்கு புளி சாதமும் வறுத்த மீன் கொடுத்தாங்க. அந்த வறுத்த மீன் ரொம்ப சுவையாக இருந்துச்சு. எல்லோரும் ஃபேமிலியாக குடும்பமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம்.
மதிய உணவை முடிச்சுட்டு நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். தரங்கம்பாடியில் அநேக சர்ச், அதாவது சபைகளை நாங்கள் பார்த்தோம். அந்த சபைகளில் கல்லறைகள் தான் அதிகமாக இருந்துச்சு. இந்த கல்லறைகள் எல்லாம் கல்லறைகளாக அல்ல, நினைவு சின்னங்களாக பராமரிக்கப்படுவதை நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமில்லாமல் கிறிஸ்துவம் என்றால் என்ன என்றே தெரியாத 1700 காலகட்டங்களில் கிறிஸ்துவத்திற்காக ஊழியம் செய்து கிறிஸ்துவத்திற்காகவே வாழ்ந்து இயேசுவை பற்றி மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களிடத்தில் கிறிஸ்துவை பரப்பினவர்களை இங்கே அடக்கம் செய்து அதை நினைவு சின்னமாக பராமரித்து வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். அது மட்டுமில்லாமல் சுனாமி, அதாவது கடந்த காலகட்டங்களில் வந்த சுனாமி மூலமாக இங்கு இருக்கும் அனைத்து சபையின் கட்டடங்களும் நினைவு சின்னங்களும் கடல் நீர் உட்புகுந்ததால் எல்லாம் அரிக்கப்பட்டு உள்ளதை நாங்கள் கண்ணார கண்டோம். அதை இங்கு இருக்கும் ஊழியர்கள் பராமரிப்பதை பற்றி அவர்கள் எடுத்து எங்களுக்கு சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு உள்ள கிறிஸ்துவ மக்கள் இன்னும் கிறிஸ்துவத்தில் ஐக்கியமாக ஆகவில்லை என்பதை அவர்கள் எங்களிடத்தில் எடுத்துரைத்தார்கள். அடுத்து இன்னொரு சபைக்கு சென்றோம். அந்த சபையில் 1700 காலகட்டங்களில் உபயோகப்படுத்தப்பட்ட சபையின் மணிக்கூண்டுகள் மற்றும் கல்வெட்டுகளை நாங்கள் கண்டோம். அந்த சபையில் உள்ள சபை போதகர் சீகன்பால்கு மற்றும் தரங்கம்பாடியின் முக்கிய நிகழ்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். அந்த வீடியோவை நாம் இப்பொழுது ரகுநாத நாயக்கர் என்கின்ற ஒரு நாயக்கர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அவர் தஞ்சாவூர்ல இருந்துட்டு இந்த பகுதியில் ஆட்சி செய்தார். அப்போ இங்க இருக்கிற அந்த டென்மார்க்காரர்கள் இறங்கி என்ன பண்றாருன்னா, அந்த ரகுநாத நாயக்கர்கிட்ட போய் இந்த இடங்களெல்லாம் நாங்கள் குத்தகைக்கு எடுத்து இங்கிருந்து வியாபாரம் செய்கிறோம் என்று சொல்லிதான் இந்த இடத்தை வாங்கினார்கள். கிட்டத்தட்ட 100 ஆண்டு 1620 அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அப்போது ஒரு கோட்டையை கட்டுறாங்க. நீங்க பீச் போல இந்த கோட்டை பார்க்கல, நீங்க கோட்டைக்கு போனா அந்த டென்மார்க் கோட்டை, டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. சரி, இந்த கோட்டையை ஆட்சி செய்த போது கிட்டத்தட்ட 16 ராஜாக்கள் ஆட்சி செய்த போது அதுல ஒருவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் ஃபிரெட்ரிக் என்ற மன்னன். அப்படி துணைவியார் என்ன சொல்றாங்க, நீங்க வியாபாரம் பண்றீங்க, அத்தோடு கூட இயேசுவை நற்செய்தியாக அறிவிக்கலாமே என்று சொல்லி முதலாக ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளாக வருகிறது. அதை தன்னுடைய கணவருக்கு சொல்கிறார். அப்போதான் அவர் என்ன பண்றாருன்னா, முதலாக இந்தியாவிற்கு வியாபாரம் மாத்திரம் அல்ல, ஒரு மிஷினரியையும் அனுப்பி இயேசுவை பற்றி அறிவிக்கலாம் என்று சொல்கின்றார்கள். அதன் அடிப்படையில் வந்தவர் தான் பர்த்தலோமியோ சீகன்பால்க் என்ற மிஷினரி. அவர் 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி இந்திய மண்ணில கால் பதித்து தன்னுடைய இறைப்பணியை துவங்கினார். அவர் ஒரு ஜெர்மானியர். அனுப்பின ராஜா டென்மார்க் மன்னனாக இருக்கின்றார். அவர் பேர் 4ஆம் ஃபிரெட்ரிக். இவர் இங்கு வந்தபோது இந்தியாவில் இருந்த சூழல் என்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வளர்ச்சி வாய்ப்புகளும் இல்லை. எலக்ட்ரிசிட்டி இல்லை, கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இவர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்கின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டென்மார்க்கார் ஆட்சி செய்கின்ற போது இங்கு இறங்கின உடனே அவருக்கு எந்த ஒரு வரவேற்பும் இல்லை. மன்னர் தான் அனுப்புறாரு. ஆனால் இங்க இருக்கிற டென்மார்க்காரர்கள் அவரை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா அவரை வரவேற்கல. அதனால இவர் என்ன செய்கிறார், இங்கு இறங்கி தமிழை கற்றுக்கொள்கிறார். ஒரு 9 மாசத்துல இவர் தமிழை கற்றுக்கொண்டவர். தமிழ்ல பேசுகிறார், தமிழ்ல எழுதுகிறார், தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். அப்ப இந்த இடத்துல 1706ஆம் ஆண்டு வந்த பிறகு இருந்த ஒரே ஒரு கட்டிடம் என்னவென்றால், இந்த ஆலயத்திற்கு எதிரே இருக்கிற இன்னொரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்தினுடைய பேர் சியோன் ஆலயம். அது இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த ஆலயம் யார் கட்டினாங்கன்னா, அது டென்மார்க்காரர்கள் கட்டினார்கள். எதற்காக என்றால், டென்மார்க் நாட்டினுடைய அரசாங்கத்திற்காக. அங்க இருக்கிற அபிஷியல்ஸ், கவர்னர் மற்றும் இராணுவ தளபதிகள் இருக்கின்ற ஒரு ஆலயமாக இருந்தது. அந்த ஆலயத்தில் ஒரு கட்டுப்பாடுகள் என்னன்னா, இங்கு எந்த ஒரு இந்தியர்களும் இந்த ஆலயத்திற்குள்ளாக தமிழர்கள் வரக்கூடாது. அன்னைக்கெல்லாம் இந்தியர்கள் தமிழர்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேண்ட் சட்டை புடவெல்லாம் கட்டல, எல்லாம் கோமணம் கட்டி கொண்டு துண்டுகளை போட்டுக்கொண்டு தலையிலே துண்டை கட்டி கொண்டு ஒரு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழர்கள் யாரும் ஆலயத்துக்கு வரக்கூடாது. அப்ப சீகன்பால் கையாக்குள்ளார் 2 மிகப்பெரிய தரிசனம். ஒண்ணு, இந்த மக்களுக்கு எப்படியாச்சும் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் மொழியிலே கொடுக்க வேண்டும், மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் என்கின்ற முதல் தரிசனம். 2வது தரிசனம், எந்த கோயிலுக்குள்ளார தமிழர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னார்களோ அந்த மக்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்றது 2வது ஒரு பெரிய தரிசனம். 3வது தரிசனம் பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் படிப்பு இல்லாத இருந்தனால கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பாடசாலையை கட்டி அவர்களுக்கு படிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 சிந்தனைகளும். அதுல முதலாவது என்ன பண்றாருன்னா, இவர் இந்த இடத்துல வேலை செய்யறாரு இங்க டென்மார்க்கருடைய ஆலயத்துல. அப்போது 1 ஆண்டுகள் இருந்து வெளியில இந்திய மக்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய தரிசனம். அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாருன்னா, இந்த தமிழ் மக்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தேடி போய் பார்க்கிறார். தமிழர்கள் எல்லாம் ஆலயத்திற்கு இந்த ஊரை விட்டு வெளியே இருக்கிறார்.
நல்ல ஒரு பொருளாதார சூழல் கிடையாது, நல்ல வீடு கிடையாது, வாசல் கிடையாது, உணவு கிடையாது, சாப்பாடு கிடையாது. இப்படிப்பட்ட சூழல் என்ன பண்றாங்கன்னா முதலாவது என்ன பண்றாருன்னா இந்த மக்களுக்கு என்று ஒரு பாடசாலையை உருவாக்க வேண்டும். ஏன்னா அப்ப தமிழ் ஒரு பேச்சு வழக்கில் தான் இருந்தது, எழுத்துக்கள் கிடையாது. அல்லது எழுத்துக்கள் என்ன செப்புத்தகடுகள், ஓலைச்சுவடிகள். ஓலைச்சுவடிகள் என்ன பண்ணாங்கன்னா புள்ளி வச்ச எழுதுனா கிழிஞ்சிடும். ஆனால் அவர்கள் புள்ளி வைத்த எழுத்துக்களை எழுதாமல் பயன்படுத்தி இவர் என்ன பண்றாருன்னா முதலாக ஒரு பாடசாலையை, ஒரு 18 பேர் அடங்கிய ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை துவங்கி அதற்கு திண்ணைப்பள்ளி என்று பெயரிடுகின்ற அந்த பள்ளியில தமிழை கற்றுக் கொடுக்கிறார். இவரும் கற்றுக்கொள்ளுகின்றார், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த சீகன் பால்குவின் கோட்டைக்கு வந்துவிட்டோம். யார் இந்த சீகன் பால்க்? இந்தியாவில் முதலில் கிறிஸ்துவத்தை பரப்பினவர், இந்தியாவில் முதலில் அச்சகத்தை ஆரம்பித்தவர், இந்தியாவில் முதலில் பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்தவர், முதலில் காகித ஆலையை உருவாக்கியவர், முதலில் தமிழில் நாட்காட்டியை அச்சிட்டு வெளியிட்டவர். அது மட்டுமில்லாமல் ஜெர்மன் ஞான பாடல்களை, கிறிஸ்துவ பாடல்களை தமிழில் அச்சிட்டு வெளியிட்டவர். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ் நூல்களை ஜெர்மன் மொழியில் அச்சிட்டு வெளியிட்டவர். தமிழில் முதலில் உரைநடையை அறிமுகப்படுத்தியவர். அது மட்டுமில்லாமல் முதலில் பெண்களுக்காக பள்ளியை ஆரம்பித்தவர். முதலில் ஏழை பிள்ளைகளுக்கு காப்பகத்தை ஆரம்பித்தவர். பெண்களுக்காக முதலில் தையல் கூடம் ஆரம்பித்தவர். அது மட்டுமில்லாமல் முதலில் மதிய உணவு திட்டத்தை ஆரம்பித்தவர் சீகன் பால்க் மட்டுமே. முதலில் பள்ளி பிள்ளைகளுக்கு பாடநூலை அச்சிட்டு வெளியிட்டவர். இப்பொழுது நாம் 1700 காலகட்டங்களில் ஒரு பக்கத்தை அச்சிட, தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை ஒரு செய்முறை விளக்கமாக பார்ப்போம். நீங்கள் இப்பொழுது பார்க்கும் இந்த அச்சு இயந்திரம் 1700 காலகட்டங்களில் சீகன் பால்க் அவர்களால் முதலில் பயன்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மாதிரி ஒரு டைம்க்கு ஒரு தான் வந்து பிரிண்ட் எடுக்கணும். அந்த காலத்துல புள்ளி இல்லாத இந்த மாதிரி தான் வந்து பிரிண்ட் எடுத்துட்டாங்க. புள்ளியும் இருக்காது, வார்த்தை இடைவெளியும் இருக்காது. ஓலை சுவடில எப்படி பிரிண்ட் எடுத்துட்டாங்களோ அந்த மாதிரி தான் சீகன் பால்க் ஐயா கத்துக்கிட்டு தமிழ் மொழியில முதல்ல கையில மொழிபெயர்த்து பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைம்க்கு ஒண்ணுதான், ஒரு டீமுக்கே ஒரு பேப்பர் தான். சீகன் பால்க் என்பவர் 222 நாட்கள் கடல் பயணமாக கடந்து வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பயின்று வேதாகமத்தை தமிழ் மொழியில் அச்சிட்டு தமிழ் மக்களிடையே கிறிஸ்துவத்தை பரப்பினதன் நோக்கம் தேவன் இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனத்தின் மூலம் கட்டளையிட்ட கட்டளையே காரணம். மக்களே, சீகன் பால்க் என்பவர் 222 நாட்கள் கடல் பயணமாக கடந்து வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வேதத்தை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும்? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், உண்மையான தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள மட்டுமே. தேவனின் 2ஆம் வருகை நெருங்கிவிட்டது. அப்படி நெருங்குவதற்குள் வேதத்தின் மூலம் உண்மையான தேவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புங்கள்.